கடைசியில் கேட்டுட்டாங்க, வந்துடுச்சு. அதை இப்படி தானே எதிர்கொண்டாகணும். ஆமாம், எங்கள் அண்ணன் நான் அப்போனா நானும் தான் வருவேன் அப்படின்றப்ப அந்த அட்டவணை பிரிவினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய அவருக்கு நான் பகையாக இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர் தான் பகையாக பார்த்துட்டு இருக்கிறார். யார்? விசிக தரப்பு. இவர் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் பார்க்கல. அவங்க தான் அநாகரிகமாக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறாங்க. அதை அந்த நேரத்தில் நான் பெருந்தன்மையை காட்டுகிறேன்னு சொல்கிறதா கூட அவர் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் அங்கே பேசியிருக்கக்கூடாது. அதுவும் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் அநாகரிகத்தை பற்றிலாம் நாகரிகத்தை பற்றிலாம் பார்க்கவே கூடாது. என்ன ஒரு நாளாந்தரமாக உங்களுக்கு பிறந்த நாள் வருது, பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடிக்கிங்க, உங்களுக்கு உடம்பு முழுக்க நீங்கள் சொரிஞ்சிக்கிங்க, மருந்து தடவிக்கிங்க, அது வேறு விஷயம். தூக்கிக்காங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, குடங்குளமாக தலையில் ஊற்றிக்கிங்க, எதனா பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பட்டிமன்றன்ற பேரில் ஒரு மாற்றுக் கட்சி தலைவரை நீங்கள் நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற தலைமை என்ன தலைமை இது? அதுவும் சில்லுண்டி பயிர்களை கூட்டு வச்சு அவரை போயிட்டு எங்கள் அண்ணனை முறைச்சா அப்படின்னு நெஞ்சு நிறுத்துறப்ப எங்களுக்கு வலிக்குது இல்லைன்ற கேள்வி எல்லாருமே கேட்டிருந்தோம். அது சரி, அது தனி வேறு, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் இங்கே என்ன பார்க்கணும், இவர் வாயால் அந்த மாதிரி பேச முடியாது. இல்லை, சரியான விஷயங்களின் போது ஆதரிக்கலாம், தவறு முரண்பாடுகள் இருக்குன்னா அதை சொல்றது, அதை விமர்சிக்கிறோம். விமர்சித்து அதான் ஆக்கணும். நான் அதை சொல்ல வரல. என்னுடைய பார்வையில் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நான் விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் சாதிய முத்திரையை குத்தி இந்த திராவிடம் வந்து பிரிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க வந்தார்னா தியாகி, மாபெரும் தியாகி வைகோ தனி கட்சி தொடங்கிட்டார். மாபெரும் தியாகி விஜயகாந்த் கட்சி தமிழ் இனத்துக்காக வருகிறார். தமிழ் இனத்துக்காகவே பிறவி எடுத்துகிட்டு வரும் திமுக கருணாநிதி. தமிழ் இனத்துக்கே ஒன்றும் வரவன் போகிறவன் கொண்டாங்க கொடுத்தான்லாம் சொல்கிறது வருது. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னா பாலா என்ன கட்சி, என்ன சாதி, ஏகலைவன் என்ன சாதி, சீமான் என்ன சாதி. அப்போ இந்த தமிழர்கிட்ட கட்சி வரும்போது மட்டும் சாதியை தூக்கிட்டு வராங்களே, இதுக்குள்ளே நின்றுட்டு அரசியல் பண்ணுறாரு சீமான். கொஞ்சம் சிலிப்பானாலும் டக்குன்னு சாதிக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி அதையும் ஒன்றும் புரிஞ்சுக்காமல் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சம் நிதானமாக அடி எடுத்து வச்சிருக்கிறார் சீமான்.